பச்சை பசேல்னு பஞ்சு போல ரவா அப்பம் இன்ஸ்டன்டா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஒரு 10-15 நிமிஷத்துல இதை ரெடி பண்ணிடலாம். கீரையை எப்படியாவது குழந்தைங்களுக்கு ஃபுட்ல இன்ஃபியூஸ் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இந்த அப்பத்தோட காரசாரமா ஏதாவது சட்னி, குருமா, சிக்கன் குழம்பு எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். நான் மிளகாய் சட்னி வச்சு சாப்பிடுறேன். ஒரு கட்டு பாலக்கீரையில பாதி கட்டு எடுத்துக்கோங்க. தண்டெல்லாம் எடுத்துட்டு இலைகளை மட்டும் எடுத்து இந்த மாதிரி பிளான்ச் பண்ணி ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திருங்க. இப்ப இதுல 1 கப் ரவை, 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் அவல், 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் உப்பு, 2 கப் தண்ணி ஊத்தி கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு கடைசியா கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மையா அரைச்சிருங்க. தண்ணி அளவு மட்டும் அரைக்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. தோசை ஊத்துற அளவுக்கு இருக்கணும். இதுல நீங்க 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இல்லனா ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இல்லனா இந்த மாதிரி ஈனோ ஒரு பாக்கெட் உள்ள சேர்த்துருங்க. சேர்த்ததுமே இந்த மாதிரி நுரைச்சிட்டு வரும். நல்லா 1 நிமிஷத்துக்கு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அவ்வளவுதான், சாஃப்ட் பஞ்சு பஞ்சான அப்பம் ரெடி பண்ணிடலாம். நான் சொன்ன மெஷர்மெண்ட்ல கீரையை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு கூட நீங்க தாராளமா செய்யலாம். இதுக்கு நெய் ஊத்தி சுட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த அப்பத்தை நம்ம திருப்பி போட தேவையில்ல. நம்ம மூடி போட்டு மேல வேக வச்சு அப்படியே எடுத்துடலாம். கீரைக்கு பதிலா நீங்க எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் வேக வச்சு அரைச்சு இது உள்ள சேர்த்துக்கலாம். சோ கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஆனா ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி